வெல்ஷா கிச்சன் வாங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் கீரை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெஷர் கீரை வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும் பாருங்கள், எல்லா சைஸில் இருக்குது. இதுதான் ப்ரெஷர் கீரை. இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கீரையை நம்ம வெட்டி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சா தான் அது நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நறுக்கி வச்சுக்குவோம். முழுசாக இருந்துச்சுன்னா அது வணக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சிட்டோன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம கீரை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கணும். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டிருக்கு. சின்ன வெங்காயம் தான் கீரைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறையாவே வெட்டி போடுங்க. நல்லா வணங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரட்டும். ப்ரெஷர் கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து ப்ரெஷர் வந்து குறைக்கும். அதிகமாக ப்ரெஷர், நோ ப்ரெஷரும் இல்லாதபடி அதிகமாகவும் இல்லாதபடி நார்மலாக அது வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கும். அதுக்கு தான் அது ப்ரெஷர் கீரை அப்படின்னு பேர் வச்சுருக்குது. நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த கீரைகளை தான் சாப்பிட்டு உடம்பு கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டாங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கீரையை போடலாம். கீரை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் வணக்கின உடனே நம்மளுக்கு அது கம்மியாயிடும். பாருங்கள், ஒரு குண்டா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேயும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஈரல் துண்டு மாதிரியே அப்படியே துண்டு துண்டாக கிடக்குது பாருங்க. அப்படியே வணங்குது பாருங்க. தண்ணி எல்லாம் அதுக்கு ஊற்ற வேண்டாம் ரொம்ப. ஏன்னா நம்ம வந்து நல்லா கழுவி இருக்கிறோம் இல்லையா, அந்த கழுவி வச்சிருக்கிற தண்ணியே அதில் இருக்கும். அதே போதுமானது. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு நல்லா
வணக்கிக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை, தெரியுதா? தண்ணி இதில் நம்ம கொஞ்சம் கூட ஊற்றலை. அந்த கழுவுன தண்ணியிலேயே தண்ணி எவ்வளோ தண்ணி வடியுது பாருங்கள். அந்த தண்ணி முட்டை முட்டையாக பார்த்தீங்களா, தண்ணி நிறையா தண்ணி இருக்குது. இது வந்து தண்ணி நிறையா இருக்கும், அந்த தண்ணியே போதும். ஒரு மிளகாய் போட்டுருக்கிறேன். உரப்பு உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்காங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வணங்கிருக்கு, இருந்தாலும் இன்னுமே நம்மளுக்கு அந்த தண்ணி போட்டுட்டு இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ நமக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பூ கொஞ்சம் திருவி வச்சுக்கலாம். அதை போட்டாச்சு. போட்டு அதுவும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கலந்து அதுவும் இந்த சூட்லேயே வெந்துடும். பாருங்கள், தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊற்றலை, அதே தண்ணியில் தான் வெந்துட்டு இருக்குது. தண்ணி நீங்கள் தெரியாமல் கூட ஊற்றிடாதீங்க, ஊற்றினா செட் ஆகாது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோதான், இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ப்ரெஷர் குக்கர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.